தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். மனதின் சக்தியை அதிகப்படுத்துவது. என்ன சொல்றீங்க அப்படின்னா, மனம் சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்த மனமாக இருந்தால்தான் நான் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லை. எப்ப பாரு ஏதோ ஒரு நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். எண்ணம் ரொம்ப ரொம்ப மனுஷனை ஆற்றலை இழக்க வைக்கும். எண்ணம் தூய்மையான எண்ணமாக, அதி அபூர்வ எண்ணங்களாக இப்படி இருக்க வேண்டும். நமக்கு ஒரு மூவி பார்க்குறோம், எப்போ பாரு ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் பேசுகிறோம். நியூஸ் பார்க்குறோம், அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதையே திருப்ப திருப்ப காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா மனதின் ஆற்றலை, சக்தியை விரயமாக்கும். 3வது என்ன அப்படின்னு கேட்டால் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. எல்லார்கிட்டையும் ஒரு நன்றி உணர்வாக இருக்கணும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்தன்றி கொந்த மகற்கு அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால், என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தன் நமக்கு உதவி பண்ணியிருந்தால் கூட அவர்களுக்கு எப்பொழுதுமே நான் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும், சுவாசத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும், எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட இருக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். 4வது என்ன அப்படின்னு கேட்டால், அதிக நேரம் தியானம். தியானம் நிறைய நேரம் செய்யும் பொழுது நமக்கு இது எல்லா சக்தியும், மனதை சக்தி வந்தனமாக எடுத்துக்கொள்வதற்கு நம்ம செக் பண்ணணும். டே டு டே லைஃப்பில் நிறைய நேரம் தியானம் பண்ணுறோம். அப்போ நம் சக்தின்னு தக்க வைத்து கொள்ள வேண்டும். மனதின் சக்தியை ஜாஸ்தி பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த 4ம் இருந்தால் மனதின் சக்தி அபரிமிதமாக ஒரு ஆற்றலுடன் இருக்கும். அதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், புத்தகங்கள் வாசிப்போம், நிறைய நேரம் சத்சங்கம் கேட்போம். தியானத்தினால் ஞானம். இதுதான். நன்றி.